ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை சுற்றி எவ்வளவுதான் மக்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு தனிமை உணர்வு என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களை சுற்றி எப்பொழுதுமே மக்கள்கள் இருப்பாங்க, உங்களுக்கு பிடித்த நபர்களும் இருப்பாங்க, உறவினர்களும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். இருந்தாலும் ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான சில எண்ணங்களும் சில செயல்களில் நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நீங்களே ஒரு சில நேரங்களில் யோசித்தும் பார்த்துருப்பீங்க. நம்மளை சுற்றி நமக்கு பிடித்தவங்க இருக்காங்க, சுற்றி நபர்கள் மக்கள் என எல்லாருமே இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த தனிமை உணர்வு என்னை எப்பொழுது பார்த்தாலும் இப்படி ஆக்கி கொண்டே இருக்கிறது என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை யாரிடமும் பகிரவும் முடியாமல் அதை உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டிருப்பீங்க. இன்னும் சில இரவுகளில் நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் உங்களுடைய மனம் மட்டும் பல கேள்விகளால் நிரம்பிக் கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் மனதிற்குள் உங்களால் அடக்க முடியாத அளவுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். என்னை உண்மையாக புரிந்து கொள்ள யாரும் இல்லையா என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களை சோகமாக மாற்றியிருக்கும். அந்த ஒரு தனிமை உங்களுடைய உள்ளத்தை மெதுவாக மாற்றவும் செய்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரைக்கும் கூறியது ரிஷபம் ராசி வாழ்க்கையில நடந்ததா இல்லையா? முதலீட்டில் உங்களுக்கு ஒரு இழப்பானது போன ஒரு மாதத்தில் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை தரும் என்று நம்பி செய்த முதலீடுகள் எதிர்பாராத ஒரு இழப்பாக மாறியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ட்ரேடிங்கையோ இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்டையோ இல்லைன்னா வேறு ஏதாவது ரியல் எஸ்டேட் வாங்குவது போன்ற செயல்களில் ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்திருப்பீங்க. ஆனால் நீங்க உன்னை நம்பி முதலீடு பண்ணியிருப்பீங்க. எனக்கு இது தெரியும், இது இப்படித்தான் ஆகும், எனக்கு இது போதுமான அளவுக்கு லாபத்தை தேடி கொடுக்கும் என்று நீங்க முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு தலைகீழாக மாறியிருக்கும். அது மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு முடிவு உங்களுடைய மனநிலையே மட்டும் கிடையாது, உங்களுடைய நம்பிக்கையும் சேர்த்து குலைத்துட்டு போயிருக்கும். நான் எடுத்த முடிவு தவறாகி விட்டதா என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் உங்களை நீங்களே சந்தேகிக்கக்கூடிய நாட்களாகவும் உங்களுக்குள்ள மாறிவிடும். அந்த ஒரு இழப்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். இனிமே எதை செய்யும் முன்பும் அதிகமாக சிந்திக்க கூடாது, அதிகமாக பேராசைப்படக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு இழப்பு உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தில் சிக்கல்களும் உங்களுக்குள்ள ஏற்பட்டது. மன அழுத்தமாக இருக்கட்டும், வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் சேர்ந்து உங்களுடைய உடலையும் பாதித்து கொண்டே தாங்க இருந்தது. சோர்வு, சிறிய உடல் குறைபாடுகள், இன்னும் சில நேரங்களில் அதிகமான அலைச்சல் அதிகமாக அலைந்து கொண்டே இருப்பது, இவை அனைத்தும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையை பாதித்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய உடலை கவனிக்காம விட்டதை அந்த நிலையானது உங்களுக்குள்ள நினைவூட்டி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க உங்களுடைய உடலை பாரபட்சம் பார்க்காமல் அதிகமாக வேலை மக்கள்கள், பிடித்த நபர்கள் என அனைவருக்காகவும் உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய உடல் என அனைத்தையும் நீங்க விட்டுட்டு அவங்களுக்காக அலைச்சலில் ஈடுபட்டிருப்பீங்க. ஆனால் மீண்டும் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் என்று வருவார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக வரமாட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் புரிய ஆரம்பிக்கும். நிச்சயமாக அது புரிந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து வாழ ஆரம்பிப்பீங்க. நான் என்னை கவனிக்க வேண்டிய நேரம் இதுதான் என்று நீங்கள் உணரக்கூடியவும் நேரமாகவும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. இப்படிப்பட்ட ரிஷபம் ராசி வாழ்க்கையில உங்களுடைய திட்டங்களும் தாமதமாகிவிட்டது. நீங்கள் திட்டமிட்டிருந்த பல விஷயங்கள் சரியான ஒரு நேரத்தில் நடைபெறாமல் உங்களுக்கு ஒரு தாமதத்தை கொடுத்தது. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்களையும் உருவாக்கியது. அந்த தாமதங்கள் உங்களை மிகவும் ஏமாற்றவும் செய்தது. நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உடனே உங்களுக்கு பலன் தராமலும் காத்திருக்க வேண்டிய நிலைகளும் உங்களுக்குள்ள உண்டாகத்தாங்க செய்தது. எப்போது என்னுடைய நேரங்கள் வரும் என்ற ஒரு கேள்விகள் உங்களுடைய மனதளவில் உங்களை அதிகமாக சோர்வடைய வைத்துக் கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் அந்த தாமதங்கள் உங்களுடைய பொறுமையை இதுவரைக்கும் வளர்த்தது. ஆனால் அந்த பொறுமைக்கு ஒரு ஈடு இல்லாமல் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே தாங்க இருந்தது. நான் கூறிய அனைத்தும் இந்த ரிஷபம் ராசி வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நீங்க சந்தித்த இந்த சோதனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை சிதைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய இன்னமும் வலிமையான ஒரு நபராக மாற்றவும், அறிவுடையவராக மாற்றுவதற்காக மட்டுமே நடந்த சில விஷயங்களாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறிவிட்டு மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி வாழ்க்கையில வேலை வாய்ப்புகள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கு மன அமைதிகளும் கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலையானதாக இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை
நிச்சயமா பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்கள் பக்கம் வரவும் ஆரம்பிக்கும். எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு தேதி என்பது உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு தேதியாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்று மகரம் ராசியை சேர்ந்த ஒருவர் உங்களிடம் ஒரு காதல் அல்லது திருமண முன்மொழிவை நிச்சயமாக முன்வைப்பார். இது ஆண்களோ பெண்களோ யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் முன்வைக்கலாம். உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பையோ அது காதலாக கூட முன்வைக்காமல் என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று உங்கள் மீது கேட்பாங்க. நிச்சயமா இந்த ஒரு நாளானது வருவதற்குள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இல்லை என்றால் இந்த ஒரு மாதம் முடிவதற்குள்ளாவது நிச்சயமாக இந்த ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். ஆனால் நீங்கள் மனம் மாறிவிடக்கூடாது. நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது உங்களுக்குன்னு அவசியமான ஒன்று. அவளுடைய அழகை பார்த்தோ அவளுடைய அறிவை பார்த்தோ நீங்கள் விழுந்து விடக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, நம்முடைய குடும்பம் எந்த ஒரு நிலைமையில் இருக்கிறது என்று அனைத்தையும் யோசித்துக் கொள்ளுங்கள். யோசிக்காமல் நீங்கள் அவசரத்தில் காதல் வலையில் விழுந்து விட்டீர்கள் என்றால் பிற்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதனையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கவனத்தில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இனிமே இதனையும் நீங்கள் எப்படியாவது உங்களுடைய மனதிற்குள் வைத்து நல்ல ஒரு முடிவை கூறுங்கள். நீங்க நிதானமாக யோசிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மாலை நேரத்தில் ஒரு சமூக நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான அளவுக்கு வாய்ப்புகளானது உங்களை தேடிவிடும். இன்று உங்களுடைய உடல் நலத்திற்கு சாதகமற்ற நாளாக அமையக்கூடிய அதிகப்படியான ஒரு நாளாகவும் இருக்கும். அதனால நீங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. சோம்பேறித்தனத்தை இந்த ஒரு நாளில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சோம்பேறித்தனத்துடன் இந்த ஒரு நாளில் நீங்கள் இருந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக ஏற்படும். எதிலுமே அளவுக்கு அதிகமாக செயல்படுவது தீங்கு விளைவிக்கக்கூடிய என்பதை நினைவில் நீங்கள் வைத்துக்கொண்டு அதற்கேற்ற வகையில் நீங்கள் உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு எல்லார் மீதும் அதிகமான அளவுக்கு பாசம் வைத்து ஏமாந்து வரைக்கும் போதும். இனிமேலாவது நீங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நினைத்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்கள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊதியம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இனிமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஈடேற ஆரம்பிக்கும். திருமண யோகங்களும் திருமண வரன்களும் உங்களை சற்று அருகிலேதாக இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தலை மட்டும் அசைத்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது உடனே நடந்துவிடும். நண்பர்கள் வழியில் சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களுடைய செலவுகளையும் உங்களுடைய சேமிப்பையும் நீங்கள் பார்த்து அந்த பொருட்களை வாங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவசரப்பட்டு வாங்கிவிட்டு பிற்காலத்தில் வருத்தப்படுவது என்பதை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மீக செயல்பாடுகளில் ஒரு தெளிவுகளானது உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நாட்கள் தான். ஆனால் உடல் நலத்தில் மட்டும் சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். அதனை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும்